வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்புகழில் 12வது பாடலை தான் கேட்க போகிறோம். காது அடரும் கயல் கொண்டிசைந்து ஐம்பொறி வாழி மயங்க மனம் பயம் தந்து இருள் கால் தரைந்து விசும்பு இளங்கும் பொழுது ஒரு கோடி காய்கதிரென்று ஒளிர் செம் சிலம்பும் கணையாளியுடன் கடகம் துளங்கும்படி காமன் நெடும் சிலை கொண்டு அடர்ந்தும் பொறுமையிலாலே வாது புரிந்து அவர் செம்கை தந்து இங்கிதமாக நடந்தவர் பின் திரிந்தும் தனமார்வில் அழுந்து அணைந்திடும் துன்பமது உழலாதே. வாசமிகுந்த கடம்பம் மென்கிண்கிணி மாலை கரம் கொழுமன்பர் வந்து அன்போடு வாழநிதம் புனையும் பதம் தந்து உனது அருள் தாராய் போதில் உறைந்து அருள்கின்றவன் சிம்சிரம் மீது தடிந்து விளங்கிடும் புங்கவ போதே வளம் சிவசங்கரன் கொண்டிட மொழிவோனே. பூகமுடன் திகழ் சங்கு இனம் கொண்ட கிரிவ மடந்தை புரந்தரன் தந்தருள் பூவை கரும் குறமின் களம் தங்கு பன்னிரு தோளா. தீது அகம் ஒன்றினர் வஞ்சகம் துஞ்சி இடாதவர் சங்கர தந்ததென்பும் பல சேர் நிருதன் குளமஞ்ச முன் சென்றடு திரவுளோனே. சீதளம் முந்து மனம் தயங்கும் பொழில் சூழ் தர விஞ்சைகள் வந்து இறைஞ்சும் பதிதேவர் பணிந்தெழுத்தென் பரங்குன்றுரை பெருமாளே. இந்த பாடலில் முருகப்பெருமான் மன்மதனை வென்றோம், பிரம்மனின் சிரத்தை அழித்தோம், அதாவது பிரம்மனோட தலையை எடுத்தோம், சிவபெருமானுக்கு உபதேசித்தோம், குருவாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம இதில் வழிபடுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வாசனை மிகுந்த கடம்ப மலர் மாலைகளை அணிந்து முருகனை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்களோட திருவடி எனக்கு தந்தருள் முருகா. திருப்பரங்குன்றம் என்னும் சோலையில் அமர்ந்திருக்கும் திருப்பரங்குன்ற பெருமாளையே எனக்கு அருள் தந்தருள் வாயாக அப்படின்னு வேண்டி பாடுறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.